யார் அவங்க? எதுக்காக உங்களை கடத்த பார்த்தாங்க? அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து நல்ல நேரத்துல என்ன காப்பாத்துனீங்க. எனிவே thank you so much. By the way, நான் தெரியும். சீஃப் சயின்டிஸ்ட் சிவசங்கரி. மேடம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? அவங்க யாரு? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இவரு தம்பிதான் நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்தினாரு. தேங்க்ஸ். ஐம் சரண், அசிஸ்டன்ட் கமிஷனர். ஐ எம் நேதாஜி, எடிட்டர் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர். நேதாஜி, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சார், சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. மத ஊர்வலத்துக்கும் தகுதியே இல்லாத சில அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு தர உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் சார் உங்க மாதிரி விஞ்ஞானிகள் பாதுகாப்பு தரதில்ல? அப்படி கொடுக்காதனாலதான் இந்த மாதிரி விஞ்ஞானிகளோட கற்பனை எல்லாம் வெளிநாட்டுல விற்பனை ஆயிட்டு இருக்கு. நாம தான் அவங்களை கௌரவப்படுத்துறதுல அட்லீஸ்ட் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் இல்லையா? இதை நான் ஒரு பத்திரிகையாளனா இருந்து சொல்லல, ஒரு சாதாரண பப்ளிக்கா இருந்து சொல்றேன். ஓகே, சரி சார். தம்பி, அவன் இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். ரூம் நம்பர் 702. அவனுக்கு நினைவு கூட திரும்பிச்சு. வணக்கம் சார். உனக்கு என்னாச்சு தம்பி? என்ன அடிச்சு போட்டு அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. Mr. Netaji, call for you. நேதாஜி, நான் நேதாஜி, குழந்தைய காணும் டென்ஷன் ஆயிட்டியா? அம்மு எங்கேயும் போலப்பா, என்னாண்டதான் பத்திரமாக்குறா. அம்மா எதுக்காக கடத்தின? அதே தான் நானும் கேக்குறேன். எதுக்காக என் சைட்டிஸ்ட் காப்பாத்தின? நீ போலீஸ் தானே? எதுக்காக அம்மா கடத்தின? அம்முக்கு ஏதாச்சும் ஆச்சுனா? ஆகாது, ஆகக்கூடாது. ஆனா அது என் கையில இல்லப்பா. என்ன சொல்ற? நான் என்ன செய்யணும்? பரவாயில்லையோ, பாயிண்ட புடிச்சிட்ட. அது ஒண்ணு இல்ல, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலன்னா அம்மு செத்துருவான்னு டாக்டருக்கு சொல்றாங்கப்பா. அவ பொழைக்கணும்னா எந்த சயின்டிஸ்ட நீ காப்பாத்தினியோ அதே சயின்டிஸ்ட நீயே கடத்துற. மறந்துடாதப்பா, டாக்டருங்க சொன்னதுல 4 மணி நேரம் போச்சு, இன்னும் 20 மணி நேரம் தாங்குது.